சமான இஷ்யூனா இங்கே வந்து இருக்கு, இந்த ரோட்ல இருக்கு. மிரர்ல இந்த மாதிரி வீடியோ எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடியே அவர் தான் ஃபேமிலியோட வர கேங்க அட்டாக் பண்ண பார்த்துருக்கு. ஒண்ணுமே பண்ணாதுங்களாமா. பயத்துல தான் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பெண்ட்ல தான் 6 பேர் ஸ்பாட் அவுட், ஒருத்தர் கூட இருந்திருக்காரு 3 நாள். உயிரோட இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பயங்கரமான ரோடு இருக்குன்றது எனக்கு இந்த ஊட்டி ட்ரிப்பில் தான் தெரிய வந்தது. 35 ஹேர்பின் பெண்ட் இருக்க இந்த ரோட்டில் நிறைய பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ், அது சுற்றி இருக்க அமானுஷமான விஷயங்கள். 1 to 1.5 hour டிரைவ் ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ஜேர்னி பற்றி தான் இந்த முழு காணொலியுமே இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் த்ரில்லர் ஆகும். இப்போதான் மாமா த்ரில்லிங் சீனு, தூங்கிடாது. ட்ராப்லாம் அன் டைம்ல அந்த ட்ராப் தான் ஒரு டைம் வந்தது, யானை பார்த்தது. அதுக்கு முன்னாடி 8 o'clock இறங்கி ஏறிட்டேன். அப்போ நான் இறங்கும்போது எந்த வண்டியுமே இருக்காது. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா வண்டி உருண்டு கிடக்குது ஒன்று. நான் வரும்போது ஒரு கப்பல் அப்படியே வண்டிக்குள்ளேயே இருந்தாங்க. இங்கே 108 பிஎஸ்டி ஆம்புலன்ஸ் ஓடுது, ஃப்ரீ சர்வீஸுங்க. நம்ம ஃப்ரெண்டுங்க நான் 2 பேருமே ஜோபி பண்ணி அவங்க இருக்கிறதுனால எப்போ வேணாலும் போகலாம், அவனுக்கு ஃபோன் பண்ணால் போதும். அங்கேயே தங்க வச்சு பாருங்க. ரொம்ப லேட்டாலாம் ஆச்சுன்னா பரவாயில்ல. அவங்க இன்ஃபார்ம் பண்ணனே வந்தாங்க. நல்லா 2 பேருமே சின்ன அடி தான். ஓகே. கார் டாப்ல ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு பிரேக் ஹீட் ஆயிருக்கு. அவருக்கு தெரியல என்ன இஷ்யூ ஆகுதுன்னு. கார்ல புதுசா வராங்க. அது வண்டி ஸ்டார்ட் பண்ண கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டெப் ஸ்டீன் எப்படி இருக்கலாம், உருண்டுருச்சு. பிரேக் பார்த்தா சுத்தமா இல்ல, ஃப்ளூட் எல்லாம். இறங்குறப்ப தான் அந்த இஷ்யூ இருக்குமா ப்ரோ? ஏறுறப்ப ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி. ஏறுற வண்டியும் கவுத்துருக்காங்கண்ணா. ஏறுற வண்டி கவுத்துருக்கு. என்ன பண்றாங்கன்னா, இது வந்து கிலோ ஓப்பன் 7 years வண்டி, சிங்கிள் ஹேண்ட் மெயின்டெனன்ஸ் தான். ஓகே. இந்த ரோட்ல தான் ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்த போது டியூ கட்டணும்னு சொல்லி பெங்களூர் ஜாஸ்தி ஓட்டினேன். டெய்லி இதுதான் போயிட்டு வந்தேன். இப்போ வண்டி மெயின்டைன் கரெக்டாக பண்ணிருக்கேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏசி போட்டு மேலே ஏறுவாங்க. ஏசி போட்டு ஏறக்கூடாது எனக்கு இதுல. அப்படியா? ஏசி ஸ்டே பண்ணக்கூடாது. அது என்ன, நீங்க ஏசியில இருந்து பணக்காரங்க இருந்தாலும் சரி, வண்டி புது வண்டியா இருந்தாலும் ஏசி போட்டு கண்டினியூ ஏறும்போது இன்ஜின் ஹீட் ஆகும், பாயில் ஆகும். ஓகே. ரொம்ப இழுக்குது. வண்டி ஏறவே ஃப்ரண்ட்ல புகத்தல ஆரம்பிச்சு பேனட்ல இருந்து. இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேற ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பிரேக்கப் ரன்னிங்லேயே அப்படியே விட்டுருவாங்க. வண்டி ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ் வந்து இடிச்சு உருண்டது வண்டியெல்லாம் இருக்கு. ஸ்பீட்ல அங்கே நம்ம வரும்போது பார்த்தோம் பாருங்க, நார்மலாக கீழே தான் இறங்கிட்டு இருந்தாரு. குட் இருக்கவரு அடிச்சிருக்காரு செவத்துல. அந்த பெண்டு பெண்டு தெரியாம விட்டுருவாங்க. வியூ தெரியல. நம்ம வரும்போது வருதான் அங்க ஆச்சு பாருங்க, பெண்டே இல்ல, எங்கேயோ இருக்கு. அந்த போய் அடிச்சிருக்காரு. இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஏறக்கூடாது. ஏசியை போடலனாலும் பிரேக்ல வந்து ஒரு ஸ்பீட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். தேர்ட் கியர்ல ஏறதா தேர்ட்ல விட்டுணும். ஓகே ஓகே. அது செகண்ட் கியர்னா செகண்ட் போட்டுக்கணும். திருப்பி செகண்ட் போட்டு ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஓட்டணும்னா இதாகும். இப்போ நம்ம தான் த்ரில்லர் ஆகும். இப்போதான் மாமா த்ரில்லிங் சீனு, தூங்கிடாத. ப்ரோ அமானுஷமா நடந்துருக்கு ப்ரோ. இருங்க, அவரை முதல்ல அந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணலாம். சொல்லுங்க, யாரு டார்ச் அடிச்சாங்க நீங்க? அது வந்து இங்க ஃபாரஸ்ட் யார் எனக்கு இது பவர் ஸ்பீடா வந்துருக்கு. எனக்கு என்னதான் சரி தெரியும், லைட் அடிச்சு ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். ஏற கிராஸ் ஆகுது, அது ரொம்ப டேஞ்சர். அலர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. half an hour நிக்க வச்சிருச்சு யாரு. பெரிய டஸ்கர் அது. அதுக்கு ரிவால்டோன் ஒன்று இருந்துச்சுங்க, ஒரு ஸ்டோரியே இருக்கு. ஒரு ஃபாரினர்ஸ் வந்து அதை வளர்த்தாரு. எதனாலனா, அவங்க காட்டேஜ் பக்கத்துல போகும்போது அவங்க அந்த பண்ணிக்கு வச்சிருந்த வெடிகுண்டுல தந்தை மாட்டிடுச்சு. அந்த தந்தை இதானதுல இருந்து ஒரு ரிவால்டோ காட்டேஜ்ல போயிருக்கும்போது அவரு அதுக்கு மெடிசன்லாம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தனே ரொம்ப பழகிடுச்சு அவர்கிட்ட. ஆனா அவர் இறந்த பிறகு அந்த காட்டேஜ்ல போக ஆரம்பிச்சு. அவர் இறந்தது தெரியாம யாரும் ஒண்ணுமே பண்ணாது. செம்மையான திடீர்னு அதுக்கு அந்த இலையெல்லாம் உடச்சு சாப்பிட்டுருக்கும். காலையில் நார்மலி செக் போஸ்ட் ஓப்பன் ஆகும்போது காலையில் வந்தீங்கன்னா ஏன்னா சாணி இருக்கும், ஏதோ ஒரு மரத்தை உடச்சி சாப்பிட்ருக்கும். ஓகே. அம்மான விஷயம்னா இங்கே வந்து இருக்கு, இந்த ரோட்ல இருக்கு. சொல்லுங்க. டைம் பஸ்ஸாக போகும். இது இங்கே வந்து இந்த ஸ்பாட் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் நார்மலாக ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. நான் டிரைவிங் லைன் 2011 அதுக்கு முன்னாடி ஓட்டினவங்களாம் இருக்காங்க. நான் டிரைவிங் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் தான். இப்போ பஸ் ஒன்று உருண்டுச்சு. இப்போ ஒரு 13 வருஷத்துக்கு மாதிரி. ஆமாம், பஸ் லோக்கல் பஸ் ஒரு 26 பேர்ல ஸ்பாட் அவுட். ஒரே பஸ்ஸில், ஒரே கவர்மெண்ட் பஸ். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், இதே ரோட்ல ஓட்டுறவர். ஒரு வெஹிக்கிளுக்கு சைடு ஃபர்ஸ்ட் ரோல் சின்னது, இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர் இருக்காரு. ரிட்டர்ன் ஸ்டேரிங் திருப்போது ஸ்டேரிங் லாக் ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்து பஸ் எல்லாமே பவர் ஸ்டேரிங் இல்லையே. ஆமாம். ரிட்டர்ன் எடுக்க முடியல அவரால். ஆனால் அப்போ கீழே உருண்டு போகிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஏதோ அவரும் ஸ்பாட் அவுட்டு. அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதனால இங்கே ஒரு சின்ன கோயில் கட்டி கொண்டாடிட்டு இது பண்ணுவாங்க. வருஷம் பூஜை பண்ணுவாங்க நினைவா. ஓகே. இந்த இடத்துல தான் நைட்டில் நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டாங்க. இப்போ நிறைய இது வருதுங்களே,
அதே மாதிரி கிரியேட் பண்றாங்களே அந்த பேய் நடக்கிற மாதிரி ஒயிட்ல. ஆமா 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 நிறைய கிராபிக்ஸ் தான் வருது. பட் அதான் ஒரு வெஹிக்கிள் முன்னாடி வெஹிக்கிள்ல மிரர்ல இந்த மாதிரி வீடியோ எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடியே வருதாமா ஒயிட் இது. ஃபாலோ பண்ணிட்டு எதுவுமே பண்ணல. அவங்க என்னன்னா இப்ப எல்லாமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்தவங்க வந்து இந்த மாதிரி பேய் இதெல்லாம் வரும்போது பூஜை தான் அவங்களுக்கு என்ன ஆசை தீராம இறந்துருக்கும் பிள்ளைங்கலாம். அவங்க தான் இந்த மாதிரி துரத்தும். அதுக்கு வந்து ஒரு வீட்டுல பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு தேவையானதான் வாங்கி வச்சு அதே வந்து ஆவி மாதிரி எடுத்துட்டு போயிருமாமா வேண்டியது. அந்த மாதிரி செய்யாம விட்டுருக்காங்க 2 பேரு இந்த ரோட்ல இருந்தவங்க. திதியெல்லாம் கழிப்பாங்க. அதை அவங்க ஆசையா இருந்தது ஃபேமிலியோட வர கேங்க அட்டாக் பண்ண பார்த்துருக்கு. ஒண்ணுமே பண்ணாதுங்களாமா. பயத்துல தான் எல்லாம் என்ன பண்றாங்க வண்டியை கொண்டு அடிக்கிறது பின்னாடி துரத்திட்டு வர்றேன்னு நிறைய ப்ராப்ளம் ஆகுது. காமா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்லி தான் போட்டாங்க. ஹேர்பின் பெண்ட் ஃபர்ஸ்ட் ஹேர்பின் 35 இன்னும் 35 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. என்னடா இங்க ஃபேமஸ் அது இது வந்து இந்த இது போட்டுருக்காங்க பாருங்க டிவைடர். அது அந்த ரீசன்ட்டா கீழ விழாம போட்டது 5 வருஷத்துக்கு முன்னாடி கலெக்டர். இந்த இறக்கம் இருக்கு பாருங்க இந்த ஜீப். இல்ல 7 பேர் எர்டிகா கார்ல சென்னையில இருந்து வந்தாங்க. சென்னையில இருந்து வந்தவங்க 7 பேர்ல ரூம்ல இருந்து காலையில ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் கிளம்புறாங்க. இப்போ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு அந்த இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோ கிடையாது. யார் வேணாலும் வந்துட்டு போகலாம். ஓகே. இவங்க இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் ஆகி வந்தவங்க ரிட்டர்ன் ரூமுக்கு வரல. 3 நாளாக ரூம் ரிட்டர்ன் வரவே இல்லை. செக் லக்கேஜ்லாம் அவங்களுக்கு அங்கே இருக்கு. 3 நாள் தேடி பார்க்குறாங்க, ஆளே கிடைக்கல. லாஸ்ட்டாக எல்லா கேமரா செக் பண்ணது லாஸ்ட்டாக இந்த கலெக்டி செக் போஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட் கேமரால அந்த வண்டி கிராஸ் ஆயிருக்கு. ஆனால் ரிட்டர்ன் வரல. ரோடெல்லாம் சர்ச் பண்ணி கடைசி அந்த பெண்ட்ல தான் 6 பேர் ஸ்பாட் அவுட். ஒருத்தர் கூடயே இருந்திருக்காரு 3 நாள். உயிரோட இருந்திருக்காரு. அவரால் வெளியவே வர முடியல. நல்லா லாக்கு வண்டி கவுந்தானே அமுகிட்டு இருக்கு. அவர் எடுத்து வெளியே வரும்போது அந்த வீடியோ ஒன்று போட்டுருப்பாங்க யூடியூப்ல சர்ச் பண்ணினா புழுவெல்லாம் அப்படியே புழுவெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் டீகம்போஸ் ஆகி புழுவா ஒரு வாந்தி புழு தான் ஃபுல்லாக மேலே அந்த பாடிஸோட இவர் இருந்திருக்காரு. அப்புறம் எடுத்தாருன்னா அவங்க வந்து கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனு, சென்னை ஆளுங்க அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்க. அந்த 3 நாள் கழிச்சு உயிரோட இருந்தார்ல, அவர் இருக்காரு. இன்னும் இருக்காருங்க. பாரு மோஸ்ட்டாக எனக்கு வந்து அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் சொல்கிறேன். இந்த பாவேன்றது அவங்கலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டது. நாங்கள் பசங்க நார்மலாகவே 2017 எனக்கு மேரேஜ். அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் நைட்டில் பரோட்டா சாதங்களாம் வாங்கிட்டு வந்து இந்த ரோட்டில் தான் உட்காந்து அடிப்போம். விடிய இங்கே தான் இருப்போம். யானை எல்லாம் வரும். பைக் போகுது அந்த மாதிரி எந்த இஷ்யூ கேள்விப்பட்டது இல்லை. வேகங்கள் நிறைய நம்மளாம் பார்த்தா அது ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ரோடு, சூப்பரான என்ஜாய்மெண்ட் ரோடு. இப்போதான் நிறைய ப்ராப்ளம், வண்டிங்க எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சப்படி தான். கேரளாங்க இந்த வண்டியில ஓட்டுநர் இருக்காங்க, அப்படி சுத்தி ஏறுவாங்க. கேரளா க்ரௌடு நியூ இயர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் இறங்கிருச்சு. ஃப்ரண்ட்ல எங்க ஊர் வண்டி ஒரு 4 நிற்கும். இது கேரளா வண்டி தான். கேரளாக்குள்ள இருக்கோமா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தெரியாது. கேரளால இல்லாததா? ஏன்னா எல்லாம் துபாயில இருந்து வந்து ஒரு 1 month 2 month லீவுங்களாமா. வண்டி ரெண்ட்லாமா, எல்லாம் சொந்த வண்டி கொடுது. ஊர்ல இருந்து போனவே வீட்டு வாசலுக்கே ரெண்டல் கேட்பாங்களாமா. ஊர்ல இருந்து வந்த வீட்டுக்கு BMW இருந்து எல்லா வண்டியும் இருக்கு. எத்தனை நாள் இருக்கீங்க? 1 monthக்கு இந்த மாதிரி 1 lakh 2 lakhs வாங்கிடுவாங்களாமா. ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இறங்கிட்டோம் ப்ரோ, நம்ம மேலே ஏறிட்டு ஒன்றும் போனுங்க. ஓகே, இதான் மெயின் செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட் இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. இது வந்து கர்நாடகா வண்டி. என்ன பண்றாங்க தெரியல. மேலே இந்த சைடு போகுது. இங்க வந்து பெரிய ஃபால்ஸ் இருக்கு, கலெக்டி ஃபால்ஸ். ஆமா சொன்னீங்களே, பேன் பண்ணிட்டாங்க. நீங்க கூட்டி வருவீங்கன்னு போனா இவ்வளவு பெரிய ஃபால்ஸ் இது. ஓகே. ஆனா போட்டோல பார்த்தேன் ப்ரோ, கூகுள் மேப்ஸ்ல. அதுலயும் ஆனா அதான் சொல்லிருந்தாங்க டெம்பரரி க்ளோஸ்ட்னு போட்டுருந்துச்சு கூகுள் மேப்ஸ்ல. லோக்கல் ஆளுங்களே நாங்க ஃப்ரீயா இருக்கும், நாங்களே வந்து போயிட்டு தான். எங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் இப்போ இதில் ஆசை போயிடுச்சு. எல்லாம் மொபைல் வந்துச்சு இல்லை, எங்க போறோட போட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அது ரீசெண்டாக எங்களுக்கு விட்டுருந்தாங்க. ஊட்டி காலேஜ் பசங்க ஃபுட்பாலில் வின் பண்ணி சின்ன பசங்க பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி வந்து 3 பேர் ஸ்பாட் அவுட். அதில் அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கலெக்டி ரிசார்ட். உள்ள போனோம், ஒரு ரிசார்ட் செம்மையா இருக்கும். பர் டே 6000 rupees. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் விழான்னு சொல்லி சிவகார்த்திகேயன் மோஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்க. ஸ்விமிங் பூலோட இருக்கும். இந்த ரிசார்ட்ல தங்கினா அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே ரிசார்ட் இது. ஓகே, இது ஒன்று தான் சீல் வைக்க முடியாமல் இருக்கு. இந்த ஓனர் தான் அப்போ அந்த காலத்திலே பக்கா பர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இதுக்கு வரணும்னா கீழே இருந்து அலோவ் பண்ணிடுவாங்களா உங்களை? லோக்கல் டிரைவருக்கு மேல இருந்து கீழே ரெண்டுமே அலோட் இந்த ரிசார்ட்டுக்கு. சாரி, லோக்கல் டிரைவர் இல்ல, ஐ மீன் அவுட் சைடுல இருக்கவங்க இந்த ரிசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டா விட்டுருவாங்க. நாங்க புக் பண்ணிருக்கோம்னு சொல்லி புக் பண்ணவங்களுக்கு தான் தருவோம். ஓகே, அவன் அனாவசியமா தர மாட்டான். ஏன்னா அவன் 2 மணி டைம் பிடிச்சிட்டாங்க. நாங்க 2
2000 பே பண்றோம், உங்க ரிசார்ட் எனக்கு புக்கிங் ஃபோன்ல அனுப்பிச்சு விடுங்கட்டாங்க. ஆனா அந்த வண்டி ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி போனது மாட்டிக்கினா அங்க போய் பிடிச்சதுல அவங்க ரொம்ப தெலுங்கானால இருந்து வந்திருக்காங்க சுத்தி பார்க்க. ரொம்ப அடி எல்லாத்துக்கும் குழந்தையெல்லாம். அப்புறம் போய் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ரிசார்ட் பேரை வாங்கிட்டு வந்தோம். அவங்க போன சம்மதில் அவங்களே வந்துட்டாங்க. ஒரு த்ரில் இந்த ரோடு எப்படி வந்து பார்க்கணும்ன்றது. அதனால ஸ்விமிங் பூல்குள்ளேயே ஏன்னா ஒன்று குதிச்சு ஸ்விமிங் பூலையே உடச்சிச்சு. ஓ இருக்கா இப்போ கூட அது இருக்காம இருக்கு, ஓப்பனில் தான் இருக்குங்க. ஓ ஃபால்ஸ் பார்க்கலாம் இன்டைரக்டா. என்ன அந்த ஃபால்ஸ் இது புக்கிங் மாதிரி போயிட்டு ரூம் இருக்கான்னு செக் பண்ற மாதிரி பார்த்துட்டு வேணா பண்ணலாம். இல்ல புக்கிங் எல்லாம் உள்ள செக் வாட்ச்மேன் விட மாட்டாரு. ஏன்னா இவங்க ஊட்டியில கிளீனி மோனார்னு ஒன்று இருக்கு. அது இது ஒரே ஓனர் தான், கிளீனி மோனார். கிளீனி மோனார் ஷூட்டிங் தான் மெயின். இங்க ஓடுறது எல்லாமே அங்கேயே கேமராவில் ஓடும். யார் வந்துட்டு போறான்னு ரோஸ்ட்டாக இருக்க மாட்டா. அவனுக்கு ரூம் புக்கிங் தான் மெயின். இறக்கத்துல தான் என்ன பண்றாங்கன்னா ஏர் கண்ட்ரோல்ல இறங்கும். ஏர் போட்டுட்டோன்னு வைங்க, இன்ஜின் சவுண்டே மாறிடும். ரொம்ப ஸ்பீட்ல இறங்கும். என்ன பண்ணுவாங்க, பிரேக் அப்ளை பண்ணிடுவாங்க. பிரேக் டைட்டா பிடிச்சிருவாங்க. ஹீட் ஆயிடும் கீழே போறதுக்குள்ள. இந்த பெண்டு ஹீட் ஆகுறதா கீழே போறதுக்குள்ளே ஃபுல்லா வெளியிடும். அங்க இங்க அஃபெக்ட் ஆயிடும், அங்க கீழே போய் இதாகும். மேடு ஏற தெரியல. ஒரே கேர்ல இங்கே செகண்ட் போட்ட பாருங்க, செகண்ட்லேயே ஏறிடணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரு வழியாக ஊட்டியை ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். த்ரில்லிங்காகவும் இருக்கும்னு நம்புறேன். இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்குது. எடிட் பண்ணி போட தான் டைம் இல்லை. கூடிய சீக்கிரம் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.